முருங்கைக்கீரை 10 ரூபா, கட்டு 20 ரூபா, இளநீ வந்து 35 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா. இங்கே ஒரு கோயில் இருக்குது. என் பேர் ரஹமத்துல்லா. சரி, நான் வீடியோ போடும்போது நான் நினச்சேன் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு. என்ன பேர் வைக்கலான்னு நினச்சப்ப டக்குன்னு தோணுது தமிழ் சார்னு பேர் வைப்போம். காரணம் என்னென்னா, கான் சார்னு ஒருத்தர் பேர் வச்சுருக்கார். அவர் கான் என்ற ஒரு குரூப், அந்த வார்த்தை கான், சல்மான் கான், ஷாருக் கான், கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம தமிழும் ஒரு உயர்ந்த மொழியாச்சே அப்படின்னு தமிழ் சார்னு பேர் வச்சுட்டேன். அப்புறமா தான் வீடியோ பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. என்னடா தமிழே இவனுக்கு சரியாக பேச வர மாட்டேங்குது, இவங்க போய் தமிழ் சார்னு வேறு பேர் வச்சுருக்காங்க, இன்னும் தமிழ் சாரான்னு. அப்போ ஏன் எனக்கு இந்த பேர் தோணுது அப்படின்னு நானே எனக்குள்ளே, ஏன்னா என்னுடைய பயணமே அப்படி தானே, கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு. அப்படி போகும் பொழுது தான் அந்த இது தமிழ் இல்லை தமிழ் அப்படின்னு. ஏன் அப்புறமா இந்த தமிழ் என்ற பேர் எதுக்கு வந்தது அப்படின்னு நான் சர்ச் பண்ணப்போ பலர் அர்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் சரியான அர்த்தம் தெரியல, தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ் என்று பெயர் வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது தமிழ் வந்த மொழி, அதாவது தமிழ் வந்த மொழி அப்படி. அதனால தான் இதுக்கப்புறம் இன்னொரு மொழி பிறக்கும்போது அவங்க தன்னுடைய மொழி கடவுள் கொடுத்த மொழியாகவும், நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்ட உங்கள் சிந்தனையில் சொல்கிற மொழி, உங்கள் மொழி கடவுள் மொழி கிடையாது, நாங்கள் தான் கடவுள் மொழி அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அது வருது. அப்போ தமிழ், அந்த தமிழ் சார்னா அப்போ நம்மளுக்கு அந்த நான் பேர் வச்சதுக்கே எனக்கு அர்த்தம் அப்போ தான் தெரியுது. நான் இதனால தான் எனக்கு அப்படி வந்தது இந்த பேர் வைக்க சொல்லி அப்படின்னு தெரிஞ்சது. அதாவது நான் தமிழ் சார் என்றால் நீங்கள் அனைவரும் தமிழ் சார் தான். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ராஜா, உங்கள் எண்ணம் போல் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எப்படி உங்களுக்கு நீங்களே ராஜாவாக இருக்கிறீங்க, தமிழ் சார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த தமிழ் சார் என்ற பெயர். அந்த தமிழ் என்ற வார்த்தையும் தமிழ் தான், அதை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ தமிழ் அறிவோம். அப்போ நம்ம எல்லோருக்கும் ஒரு தமிழ் இருக்கிற மாதிரி இந்த நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் ஒரு தமிழ் இருக்குது. அந்தந்த உயிர்கள் தமிழில் ஒரு அறிவு இருக்குது. அதே மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தமிழ் இருக்குது. ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, நம்மளுடைய தமிழ் மட்டும்தான் உணர முடியும். நீ யார், எதனால் வந்த, எதுக்காக வந்த, எதற்காக எங்கே போகிறாய் அப்படின்ற பல சிந்தனைகள் நமக்குள்ளேயே கேள்விகள்லாம் இருக்கும். இது நம்ம எப்படி வந்தோம், நம்மளை படைத்தது யார், கடவுளா, இப்படி எல்லாம் நம்ம உணர முடியும். அப்போ நான் உணர்றேன்னா எனக்குள்ளே தான் அந்த அல்லாஹ் இருக்கிற மாம்டேட் இருக்கிறாங்க. ஏன்னா நான் தானே உணர்றேன், நான் செத்ததுக்கப்புறம் நான் எப்படி உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லை. அதனால் ஒவ்வொருவரும் தமிழ் இருக்கிற அந்த மாம்டேட் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள தாண்டி போனேன்னா இல்லை, அப்போ அந்த இறைவன் இல்லை என்ற அந்த இறைவன் கீழ் மாம்டேட் வந்தாங்க. அதாவது மாம்டேடுக்கு முன்னாடி அந்த இல்லைன்ற ஒன்றுலேருந்து வந்தாங்க. அப்போ அவங்க மூலமாக நான் இருக்கிறேன். அப்போ தமிழ், அப்போ எனக்குள்ளே எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதை நான் உணர்கிறேன். அதை மாதிரி எல்லோரும் உணரணும். அது எல்லாமே தமிழ் தான், அந்த தமிழ் சார். இப்போ எல்லோருக்குமான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் நினைக்கலாம் ஆதமேவாவில் சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்குன்னு கணக்கு பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன்னா எல்லோரும் ஒரு மையத்தில் நிற்கும் போது ஆதமேவால் அப்படின்னு வரும். அவங்கள படைத்தது இறைவன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த மாம்டேடு இது வரைக்கும் மனிதன் உருவத்தில் வரல. அவங்க துகள் அறிவில் பயணம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு துகளாக ஒன்று சேர 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 ஒரு இது உருவாகும். அப்படி தான் மொத்த பிரபஞ்சமும் அடங்கியிருக்குது. இப்போ நம்ம உடம்பும் துகள்களாக நிறைந்து ஒரு உடம்பாக இருக்குது. இப்போ மொத்தமும் ஒரு அறிவாக வேலை செய்யுது.
அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த மனித பிறவியாக இருக்கிற அனைவரும் சகோதரர்களே. அதையும் தாண்டி தான் அந்த மாம்டேட் வந்து ஒரு மையமாக இருக்கிறாங்க. மொத்த பிரபஞ்சத்தின் மையம். அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தமிழ் வந்து அந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் இயங்கி கொண்டு இருக்குது. அது நம்ம கையில் இல்லை, அது தானாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. நம்ம உடம்புல உள்ள உயிரணுக்கள்லாம் வந்து நம்மளை பாதுகாக்குது. வெளியிலேருந்து ஒரு ஏதாவது ஒன்று உள்ளே வந்தால் அதை தடுக்குது, போராடுது, முடியலன்னா தோந்து போகுது. ஸோ இது எப்படின்னா, இப்போ வந்து ஈரான் இப்போ நடக்கிற சண்டையை வச்சுக்கிட்டோம்னா பாருங்கள் எப்படி நடக்குது சண்டை. ஈரான் எந்த தப்பும் பண்ண மாட்டான். அவங்க எதை தாக்குறாங்களோ இவனும் மறுபடியும் அதை தாக்குவான். ஒரு ரூல்ஸ் இது மாதிரி. அதே மாதிரி நம்மளோட உயிரணுக்கள் வந்து வெளியேந்து வர்றதை வந்து தடுக்கும், முடியலன்னா தோந்து போகும். ஆனால் அது உண்மையாக உழைக்கும். அந்த மாதிரி இப்போ நடக்கிற சண்டையை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்குது. அந்த மாதிரி அது நமக்காக வேலை செய்கிற அந்த தமிழ் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்மளும் மாம்டேடுக்குள்ளே இருக்கிறோம். அவங்களுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்மளுக்குள்ளே இருக்கிற உயிரினம் மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். எப்படி நம்மளுக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி, நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி, நமக்கு புள்ள இருக்கிற மாதிரி நம்ம அவங்களுடைய அந்த இதுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து அந்த இயற்கை இப்படி தான், அதை மீறி இல்லை, இதுக்கு மீறி நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம நேர்மையாக இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் தான் இடத்துல நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய இடத்துல நேர்மையாக இருக்க ஆரம்பித்தாங்கன்னா தானாக எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ இஸ்ரேல் தன்னுடைய நாடு இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் இல்லை, எல்லோரும் மக்கள் தான், அவங்களும் சந்தோஷமாக வாழட்டும், நானும் மக்களாக வாழட்டும் அப்படின்னு நினச்சிருந்தா, அமெரிக்காவும் அப்படி நினச்சிருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை வராதில்ல. அந்த மாதிரி ஒரு நேர்மை நம்ம அவங்கள உடம்புக்குள்ளே நம்ம வந்து ஒரு உயிரணுவாக நேர்மையாக வாழணும். அப்படி நேர்மை தவறுனா நம்ம எங்கே சேரணுமோ இயற்கையாக போய் சேர்ந்துருவோம். நரகத்துக்கோ அல்லது நேர்மையாக வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கோ அது தானாக நடக்கும். இது முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் யோசிக்கணும். அது தமிழ் சென்று தான் யோசிக்கணும். அதாவது கடவுள் கடந்து உள்ளே சரி, நீங்கள் தான் தமிழ் ராஜா. அதனால் உள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கக்கூடிய மாம்டேடையும் லாவாக இருக்கக்கூடிய இறைவனையும் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து இறைவனை காட்டுறேன், நீங்கள் பார்க்கலான்னு. ஏன்னா அந்த லாலன் தான் நம்ம வந்திருக்கோம். நான் அதை உணர்றேன், நீங்களும் உணரணும். அந்த லானா இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தை மொத்தத்தையும் ஒரு நீங்கள் இல்லைன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? இல்லைன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சிந்தனை மூலமாக அது இல்லைன்னு பார்க்கும்போது தான் அந்த இறைவன். அப்படி தான் இறைவனை நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருக்குன்னு பார்த்தா மாம்டேட். இப்போ மாம்டேடுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்ம அவங்களுடைய அந்த மெயினான விஷயத்துக்காக நம்ம நேர்மையாக வாழணும். மெயினாக அவங்க எதுக்காக வந்தாங்க? இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வந்தாங்க. இறைவன்கிட்ட இது கொடு அது கொடுன்னு கேட்க வரல. அதே மாதிரி மன்னிப்பு நாம் எல்லோரும் மனிதர்களும் பிறக்கக்கூடிய மனிதர்கள், இனி பிறக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக புரிஞ்சு மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் இந்த பயணம் போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி ஒவ்வொருத்தவங்களும் நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக சென்றால் மட்டும்தான் மோட்சம் பெறலாம். அதாவது சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த சொர்க்கத்தின் சுகம் எப்படி இருக்குன்னா, ஒரு மை மறந்து நிம்மதியாக தூங்குனா எப்படி இருக்கும்? எந்த ஒரு இது இல்லாத நானா இல்லை, எனக்குள்ளே எதுவுமே இல்லைன்ற மாதிரி தெரியாத அந்த அனுபவம் நம்மளுக்கு புரியாது. அப்படி ஒரு அனுபவம் அது. ஆனால் சுகமாக இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் நான் மை மறந்து தூங்கினேன்னு அந்த மாதிரி. இந்த போதைக்கு அடிமையாக வரவங்களாம் பார்த்திங்கன்னா போதை பின்னாடியே ஓடுவாங்க, எவ்வளோ கோடி சொல்கிறாங்க இருந்தாலும். ஏன்னா அது ஒரு சொர்க்கம். அதை விட பன்மடங்கு அந்த சொர்க்கத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட உணர்வோம். அந்த ஒரு மோட்சத்துக்கு தான் நம்ம போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். அது போகணுன்னா அதான் உங்களுடைய தீன் வழியில் போனால் நீங்கள் எல்லாம் நேர்மையாக வந்தால் போகலாம். அதை நான் புரிய வைக்கிறேன்.
ஒருத்தன் சண்டை போடாமல் இருக்கணும், அவ்வளவுதான்.